ஓகே. ஸோ திரும்பவும் இந்த வீடியோவில் டிசைன் ஆஃப் எவ்ரிடே திங்ஸோட 4வது பார்ட் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து கடைசியாக ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், போஸ்ட்ஸ் இன் ஜப்பான். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க கொஞ்சம் ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ இந்த மாதிரி 3 பார் இருந்துச்சு. ஸோ அதான் போஸ்ட்டு. ஸோ ஜப்பானில் இருக்கிற ஒரு இடம் போல் தெரியுது. ஸோ இது எதுக்கு, இதோட அஃபோர்டன்ஸ் என்ன, இதுதான் கேள்வி. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேங்க. இந்த காரு அதெல்லாம் தடுக்கிறதுக்கு மேபி சைக்கிள் பைசைக்கிளாக இருந்தால் அது வழியாக போயிடலாம். பட் காரு அல்லது ரொம்ப பெரிய வண்டியாக இருந்துச்சுன்னா இது வழியாக போகக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த லெக்சரரும் வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. உங்களையும் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, பட்டு இவர் இதோட அஃபோர்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த வீடியோவில். அதை நம்ம பார்ப்போம். Affordances provide the opportunity for actions. Anti-affordances prevent otherwise possible actions. ஸோ இதில் வந்து இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, ஆன்டி அஃபோர்டன்சஸ். ஸோ ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடிஞ்சதுன்னா அது அஃபோர்டன்ஸு. அப்படி அதாவது அப்படி செய்யக்கூடியதை தடுக்குது அப்படின்னா அது ஆன்டி அஃபோர்டன்ஸ். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. So these bars appear to be examples of anti-affordances. ஸோ இப்போ என்னென்னா அந்த காரை தடுக்குது. ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ஆன்டி அஃபோர்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த ரோட்டு வழியாக கார் போகும், பட் ஆனால் அது போகிறத தடுக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஆன்டி அஃபோர்டன்ஸ்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே. Bars that prevent cars, trucks, and other large vehicles from driving on the road. And anti-affordances are quite useful in many situations. But these bars only look like anti-affordances. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நம்ம சொன்ன அந்த எக்ஸாம்பிள் தான் சொல்கிறாரு. ஆனால் இது வந்து ஆன்டி அஃபோர்டன்ஸ் தானா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது பார்க்குறதுக்கு தான் ஆன்டி அஃபோர்டன்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையிலேயே அதுக்கு அந்த தன்மை இருக்குதா அப்படிங்கிறாரு. ஏன்னா they clearly signify non-passage, but look at the photographs. While the vertical bars appear to signify that an automobile can't pass over them, in this case they're fake. They're false anti-affordances. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. அது ஒரு ரப்பர் மாதிரி ரொம்ப சாஃப்டானது தான். ஸோ கார்லாம் போகணும் அப்படின்னா ஈஸியாக அது ஏற்றிட்டு போயிடலாம். அந்த ஒரு ஆளே சும்மா லைட்டாக முதிக்க வரும்போது அது மடங்கிக்குது. ஸோ கார் போனாலும் ஈஸியாக அது மடங்கிக்கும். ஓகேங்களா? ஸோ உண்மையிலேயே அதுக்கு ஆன்டி அஃபோர்டன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா? ஆனால் அப்படி ஆன்டி அஃபோர்டன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது, சிக்னிஃபை பண்ணுது. ஓகேங்களா? They signify non-passage, but in fact they allow it. How? Well, they bend when a car passes over them, or as shown in the photo, if someone steps on them. ஸோ இதுதான் ஆன்டி அஃபோர்டன்ஸ், ஃபால்ஸ் அஃபோர்டன்ஸ். ஸோ இந்த 2 வார்த்தையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அஃபோர்டன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஆன்டி அஃபோர்டன்ஸ் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான அஃபோர்டன்ஸ் தான். எனக்கு இதை செய்ய முடியறத தடுக்கிறது ஆன்டி அஃபோர்டன்ஸ். ஓகேங்களா? ஆனால் இந்த ஃபால்ஸ் அஃபோர்டன்ஸ் அப்படிங்கிறது இதை செய்ய முடியும், இந்த பொருளுக்கு இந்த அஃபோர்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அது காட்டும், சிக்னிஃபை பண்ணும். சிக்னிஃபையரு இதுக்கு ஒரு அஃபோர்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும், ஆனால் உண்மையிலேயே அதுக்கு அந்த அஃபோர்டன்ஸ் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது தடுக்க போகுது அப்படிங்கிற அந்த இது தடுக்கும் அப்படிங்கிற அந்த ஆன்டி அஃபோர்டன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது, அப்படின்னு சிக்னிஃபை பண்ணுது.
ஆனால் உண்மையிலேயே அதுக்கு இல்லை. ஸோ அது ஒரு ஃபால்ஸ் அஃபர்டன்ஸ். ஸோ இதில் தான் இருந்து 2 வார்த்தை கற்றுக்கிட்டீங்க. ஆன்டி அஃபர்டன்ஸ், ஃபால்ஸ் அஃபர்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.